மகாபிரிவா சரணம். தமிழ் வழி சொற்கள் மிகவும் அற்புதமானவை. நிறைய சொற்கள் நமக்கு பழக்கமே இல்லாதவையாக இருக்கும். திருப்பாவை, தேவாரம், திருவாசகம் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் கையாளப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை பார்த்தால் இப்படியெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்கிறதா என்று நமக்கு தோன்றும். அப்படி பழக்கம் இல்லாததால் தான் சில வார்த்தைகளை நாம் மாற்றி 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 அதனுடைய அர்த்தத்தையே மாற்றி அதனுடைய எதை சொல்ல வந்தார்களோ அதற்கு எதிர்ப்பதமாக ஒரு பொருளையே தரக்கூடியதாக சில சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த விஷயத்தையே எவ்வளவு மோசமாக நாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இந்த மார்கழி மாதம் சொல்லும் பொழுது கண்ணன் என்ன சொல்கிறான்? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று. அப்படி இருக்கும் போது எப்படி மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொன்னோம்? அதை நாம் ஒரு மனம் நினைத்து பார்க்க வேண்டும். அதை எப்படி சொன்னார்கள் என்றால் பீடு மாதம் என்று சொன்னார்கள். பீடு என்றால் சிறப்பு நிறைந்த, பெருமை வாய்ந்த அப்படின்னு சொல்றது. அப்ப மாதங்களில் மிகவும் பெருமை வாய்ந்த மாதம் மார்கழி மாதம். அப்ப அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை திரித்து எப்படியோ செவி வழியாக வந்தது. அதற்கு நாம் இன்னும் கொஞ்சம் கை, கால், கண், காது, மூக்கு எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே மாற்றி அது பீடை மாதமாகவே மாற்றிவிட்டோம். எப்படி அது பீடை மாதமாகும்? பீடு மாதம் தானே. ஏனென்றால் இந்த மாதம்தான் தேவர்களுக்குரிய பிரம்ம காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்ததே கிடையாது. சொன்னார்கள், உடனே நாம் சொல்கிறோம். ஆனால் நல்ல விஷயங்களை சொல்லும் போது மட்டும் உடனே அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. அது எப்படி இது சாத்தியம் என்று யோசிக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த சொல்றோம் இல்லையா, தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்தம் என்று. எப்படி என்றால் நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். இப்ப நமக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரத்திற்கு இருக்கக்கூடிய காலத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அப்படித்தான் தை மாதம் தொடங்கி அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளின் பொழுது அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்ப தை மாதத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக அப்படின்னு பார்த்தா மார்கழி மாதம் வருகிறது. அதனால தான் மார்கழிக்கு இத்தனை சிறப்பு இருக்கிறது. அந்த இவ்வளவு பவித்திரமான, இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜா விஷயங்களாகட்டும், சத் விஷயங்களாகட்டும், இறைவனை நினைக்கக்கூடிய நேரங்களாகட்டும் அனைத்துமே ஒரு முறை நாம் செய்தாலே 1000 மடங்கு பலனை தரக்கூடியது என்பதால் தான் அதை இப்படியெல்லாம் செய்தார்கள். அதனால தான் ஆடி மாசத்தையும் சொன்னார்கள். அப்ப இது சொல்லும் பொழுது சந்தியா காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சந்தியா காலம் அப்படிங்கிறது 2 பொழுதுகள் சேரக்கூடியது. இப்ப ராத்திரியும் காலையும் சேரக்கூடியது. அடுத்தது அந்த சாயந்திரமும் ராத்திரியும் சேரக்கூடியது. அப்ப காலையில சொல்றது சந்தியா காலத்துக்கு சொல்லும் பொழுது அந்த உதிக்கின்ற நேரத்தை நாம் சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு சந்தியா காலம் சொல்லும் பொழுது அந்த மறையக்கூடிய நேரத்தை சொல்லும் பொழுது, அப்படி சூரிய உதயம் மறையும் பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகிறது இல்லையா? அந்த சூரிய அஸ்தமன நேரமும் அந்த இருளும் சேரக்கூடிய அந்த நேரம். அப்ப அந்த காலம் எப்பொழுது வரும் என்றால் ஆடி மாதம் வருகிறது. அதனால் அதையும் இவ்வளவு பவித்திரமானதாக சொன்னார்கள். அதைத்தான் நாம் இன்று கடைபிடிக்க வேண்டிய நேரமாகவும் இருக்கிறது. ஆக செய்யக்கூடிய விஷயங்களை நாம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் பொருளை தெரிந்து விட்டால் இன்னும் மனம் முழுதும் அதில் ஈடுபாடு கொண்டு இன்னும் அழகாக மனத்தை அதில் கொண்டு போக முடியும். மகாபிரியவா சரணம்.